சென்னையில் திருமண விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். மூடிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தார். ஒருவேளை அயர்ந்து தூங்கிவிட்டாரோ என்று கருதி ஒருவேளை திரும்பி படித்திருப்பார், எனவே தவறாக நினைத்துவிட வேண்டாம் என்று சொல்லி அதை சமாளித்து ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள். எதற்காக அதை சொல்கிறேன் என்று சொன்ன, அந்த அளவிற்கு சொக்கரும் கலைஞரிடத்தில் உரிமையை பெற்றவர், பாசத்தோடு பழகியவர். என்னிடத்தில் பல நேரங்களில் பேசுகிற போதெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் பேச வேண்டும், எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கே பல நேரங்களில் அவர் பாடம் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைவர் கலைஞருடைய கையால முதல்ல தமிழ்நாடு அரசினுடைய காமராஜர் விருதை நம்முடைய சொக்கருக்கு தான் தலைவர் கலைஞர் தேர்ந்தெடுத்து முதலாக அவர் வழங்கினார். ஆக அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஸ்ரீ ராஜா சொக்கர் அவர்களும் அதேபோல காங்கிரஸ் பேரியக்கத்தில் இன்றைக்கு முக்கிய தலைவராக அரசியலில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். மணமகனுடைய கொள்ளு தாத்தா மதிப்புக்குரிய ராஜாக்கணி அவர்களும் நீதி கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மணமகளுடைய குடும்பத்தோடும் நமக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய இல்லத்துக்கு எதிரில் தான் மணமகளுடைய தந்தை சரவணன் சந்திரசேகரன் அவர்கள் வீடு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட இந்த 2 குடும்பங்கள் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த இனிய மனவிழாவில் இணைகிறது உள்ளபடி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும், ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. அதிலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் என் மேல காட்டக்கூடிய அன்பை அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் நான் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என் ஃபோனில் பேசும்போது சரி, நேராக பார்க்குற மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். ஆக அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இதுக்காக சொல்றேன்னா, இந்த அளவுக்கு அரசியல் நட்பு மட்டுமல்ல, கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த உணர்வைத்தான் நான் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும், அது உறுதி. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் இந்த நேரத்தில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்னுடைய வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல, வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
காங்கிரஸ் நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் தற்போது அங்கு உரையாற்றினார். ராகுல் காந்தி என்னை அண்ணன் என்றே அழைப்பார், நானும் அவரை சகோதரன் என அழைப்பேன் என நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல் வீரவேல். சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்